Hi hello dears, welcome to our channel Lily Flower. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக நான் சொல்லியிருக்கேங்க கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் ப்ளஸ் வந்து பௌர்ணமி, அதனால இன்றைக்கே வந்து அந்த கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அம்மாவும் வந்துருக்கோம். இப்போ அது என்ன கிவ் அவேன்னு சொல்லிட்டு இப்போ அம்மா சொல்லுவாங்க. மாமா கட் பண்ணிங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நாங்கள் ஒரு பரிசு திட்டம் அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுக்கான பரிசு திட்டத்தோடைய பொருள் என்னான்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் என்னான்னு சொல்கிறோம், ஆனால் வந்து நீங்கள் ஒரு கெஸ் கொடுக்குற கண்டுபிடிங்க. கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை, அதை நீங்களே கண்டுபிடிங்க. சீக்கிரம் சொல்லிக்கலாமா? 1 2 3 4 5 கார்த்திகை 7 8 9 10 கார்த்திகை தீபத்துக்கான அகல் விளக்கு தாங்க. எங்க ஊருடைய ஃபேமஸ் தான், உங்களுக்கு நாங்க வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி அன்னாபிஷேகம், அதனால வந்து நாங்க உங்களுக்கு இந்த கிஃப்டை தான் வந்து கமெண்ட் பண்ற 10 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் கொரியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல எத்தனை விளக்கு தரோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா பெரிய அகல் விளக்கு தான். பெரிய அகல் விளக்கு கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுறதுக்கான தகுந்த பெரிய அகல் விளக்கு. இந்த விளக்கை நாங்கள் யார் தேர்ந்தெடுத்தோம்னா, கார்த்திகை தீபத்தில் ஒளி இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்விலும் எங்கள் வாழ்விலும் ஒளி தற்காக இதை கொடுக்குறோம். ஆமாம், இந்த அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா 1 2லாம் இல்லைங்க, 12, அதாவது 1 டஜன் விளக்குகள் உங்களுக்கு தரும். இந்த 1 டஜன் விளக்குகள் வந்து கொடுத்தா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி மூளையை போட்டு கசக்கி என்ன கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அகல் விளக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த அகல் விளக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி அழகாக திரி போட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து ஒளிமயமான எதிர்காலத்துக்கு இந்த விளக்கை நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதை விட ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் எங்களுக்கு இருக்கா என்ன தெரியல, எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வின்னர்ஸ் யாருங்கிறதையும் நான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ எண்ட்லேயே அதையும் சொல்லிடுவோம். கார்த்திகை தீபத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு புண்ணியம், நம்ம விளக்கேற்றுறது 1 2 விளக்கு ஏற்றினாக்கா எரி போகாதும்பாங்க. 12 விளக்கு ஏற்றினா அந்த திருவண்ணாமலையில் எரிகிற தீபம் மாதிரி ஜகஜோதியாக எரியறதுக்காக நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்கள் வீட்டில் விளக்கேற்றி எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க அனுப்புங்க. ஆமாம், அந்த கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பார்சல் பண்ணிவிடுவோம். அதாவது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே வந்து உங்கள் வீட்டுக்கு அது ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புனீங்கன்னா அதுவும் என்னுடைய சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ இந்த தீபம் பாருங்கள் எவ்வளோ பெருசு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுமா, க்ளோஸ்அப்பில் காட்டு விளக்கு அவ்வளோதான். அப்படியே பாஸ் பண்ணுவீங்க. இப்போ பாருங்க, அகல் விளக்கு கார்த்திகை தீபம். இந்த அகல் விளக்கு தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறதுக்கான கிவ் அவேக்கான கிஃப்ட். நல்லா இருக்குங்களா? பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நல்லா இருக்கு பாருங்க, நல்லா பெரிய பெரிய அகலாக இருக்கு பாருங்க, நல்லா நின்று எரியும். திருச்சல் அழகாக போட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, 5 திருச்சலாக போட்டால் நல்லா அழகாக எரியும். இந்த அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 10 பேருக்கு நாங்கள் இந்த அகல் விளக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். 2 பேர் வந்து ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிட்டாங்க. மீதி வந்து 8 மெம்பர்ஸ் யார் வந்து அந்த லக்கி பர்சனை பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு இது கணக்கு இல்லைங்க, லாங் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும். எல்லா வீடியோ கீழேயும் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு தேடி கார்த்திகை தீபத்துக்குள்ள உங்களுக்கு இந்த வீடியோ கட் பண்ணுங்க. ஆமாம், இப்போ வந்து 8 மெம்பர்ஸ் தான் பாக்கி இருக்காங்க. ஆல்ரெடி 2 மெம்பர்ஸ் வந்து வந்துட்டாங்க, அவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஆல்ரெடி வின்னராகவும் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து 8 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு இது கணக்கு கிடையாது. லாங் வீடியோவை பார்த்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருக்கணும், எல்லா லாங் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருக்கணும்.
கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான இந்த 12 விளக்குகளும் அவங்க வீட்டு தேடி கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்சல் வந்துடும். ஒவ்வொரு விளக்காகட்டும், பித்தளை விளக்காகட்டும், வெள்ளி விளக்காகட்டும், மண் விளக்காகட்டும், ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து லாபகரமாக நம்ம மூலயமா வரதுக்காக நம்ம எந்த விளக்கை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இந்த அகல் விளக்கை விட்டுறாதீங்க. இது வந்து உழைப்பாளி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செய்கிறாங்க. அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பாருங்க. நீங்கள் அதையும் பாருங்கள், அதையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லார் வீட்லேயும் அவ்வளோ விளக்கு வச்சுருந்தாலும் தயவுசெய்து அதிகமாக மெழுகுவர்த்தி ஏற்காமல் இதை ஏற்றுங்க. அவங்களும் மெழுகுவர்த்திக்காரவங்க பழைக்கட்டும், எல்லாரும் பழைக்கட்டும். ஆனால் மெழுகுவர்த்தி ஏற்றுறது வந்து ஒரு முறை கிடையாது, நம்மளுடைய பாரம்பரியமும் கிடையாது, நம்மளுடைய பண்பாடும் கிடையாது. அதனால இந்த மண் அகல் விளக்கோ இல்லை பித்தளை விளக்கோ உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றலாம். இந்த விளக்கு தான். இந்த விளக்கை ஏற்றி உங்கள் வாழ்வில் ஒளி பெறுங்கள். இன்னும் 8 பேர் சீக்கிரம் வந்துடுங்க. 2 பேர் வந்துட்டாங்க. அதிர்ஷ்டசாலி யார்? 8 பேர் அன்புடன் வரவேற்கிறோம். ஆமாம், ஆல்ரெடி 2 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஜெயந்தி ஜெயின் சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஜெயந்தி ஜெய் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிவ்அவேக்கான வின்னர். அவங்களுக்கு தான் இந்த 12 மண் அகல் விளக்குகள் வந்து பார்சல் அனுப்பப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா சேஃபாக அவங்களுக்கு வரும். செகண்ட் வின்னர் பார்த்தீங்கன்னா பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் தான் இப்போதைக்கு இந்த அகல் விளக்கு நாங்கள் பார்சல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பார்சல் பண்ணல, இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறோம். இனிமேல் வந்து பார்சல் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கரியப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 8 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அகல் விளக்கு நாங்கள் பார்சல் அனுப்பப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மண் அகல் விளக்கு ரொம்பவே அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும். அதனால எல்லா மதம் சார்ந்தவங்களும் இதை ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அகல் விளக்கு உங்கள் வீடு தேடி வரும். சொல்லுவோம். மொத்தம் 4 நாள் சொல்லியிருக்காங்க அகல் தீபம் ஏற்றுறது. அந்த 4 நாள்லேயும் நம்ம தீபத்தை ஏற்றி வழிபடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கைக்கு இந்த அகல் கிடச்ச உடனே என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கழுவி வெயிலில் காய வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டு ஏற்றணுன்னா எண்ணெய் நல்லா நின்று எரியும், அகல் ஒழுகாது. ஆனால் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, இன்னும் 8 பேர் சீக்கிரமாக வாங்க, லைக் பண்ணுங்கள். அவங்க சொல்கிற விதிமுறைப்படி பின்பற்றி வந்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் 12 அகல் கொடுக்குறோம். நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, லாங் வீடியோவுக்கு ஒரு 3 ரூல்ஸ் தாங்க, சிம்பிள் ரூல்ஸ். நீங்கள் லாங் வீடியோவை பார்த்துருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், எல்லா லாங் வீடியோ கீழேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதாங்க. ஓகே டியர், இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட இந்த வீடியோ நம்ம இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த லக்கியஸ்ட் பர்சன் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி இந்த அகல் விளக்குகளை வின் பண்ணுங்கள். அகல் விளக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. இந்த அகல் விளக்கை ஏற்றின மாதிரி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. அதை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அழகாக க்யூட்டாக இருக்கும் இந்த அகல் விளக்குலாம். சீக்கிரமாக வந்து அந்த 8 லக்கி மெம்பர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக லக்கி வின்னரும் யாருன்னு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு கார்த்திகை 1. இதுக்கப்புறம் நம்ம அதிக நாள் கிடையாது. அந்த 8 பேரும் இன்னைக்கு நாளைக்குள்ளே பண்ணிடுங்க. யார் அதிர்ஷ்டசாலின்னு பார்ப்போம். அப்போதான் நாங்கள் வந்து பார்சல் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கும் நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நெல்லிக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ டியர்.